இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 500 இருக்கிற டிடிஎஸ் வாட்டர் நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்க. ஸோ ஓவர் த பீரியட் உங்களுடைய அந்த சைக்கிள் நடக்க லைக் உங்க வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்சர் பம்ப்ல இருந்து திருப்பி வாட்டர் ப்ரொடியூசர் வாட்டர் ப்ரொடியூசர்ல கண்டென்சர் சைடு வரும். அங்கிருந்து திருப்பி வந்து உங்களுக்கு கூலிங் டவர் போகும். திருப்பி பம்ப் சில்லர் கூலிங் டவர் அப்படியே இந்த சைக்கிள் நடக்க இந்த சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்றோம்ல, இது வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதோட வேல்யூ 3ல இருந்து 7 வரைக்கும் வந்து லிமிட்டட் வேல்யூ கொடுத்திருந்தாலும் ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து 6ன்னு சொல்லுவாங்க, சில பேர் 5 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பிராண்டை பொறுத்து இருக்கு. ஒரு எந்த நீங்க டைப் ஆஃப் கூலிங் டவர் போறீங்க, என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் டிசைன் அதை பொறுத்து. ஸோ அப்படி வந்து ஒரு 6 எல்லாம் போகலாம், அது பெட்டர். அது வரைக்கும் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ப்ளோ டவுன் பண்ணணும். லைக் 6க்கு மேல போச்சு அப்படின்னா சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதாவது என்னன்னா அதுல இருக்கிற டிசால்வ்டு சாலிட்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா வாட்டர் கொஞ்சம் எவாபரேட் ஆகிட்டே இருக்கும்ல, உங்களுடைய ப்ராசஸ்ல வாட்டர்